விஜி தேவகி அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். எல்லாரும் இருக்கும். கேக்குதாமா? கேக்குதுன்னா ஒரு விசில் அடிங்க. தமிழக பெண்களின் காவலன் தங்க தளபதியாரை வணங்குகிறேன். மாநிலத்தின் பொதுச் செயலாளர் எங்களின் அரசியல் ஆசான் அண்ணன் ஆனந்த் அவர்களையும் வணங்குகிறேன். எனக்கு குருவாக இருந்து அவரின் பேச்சை கேட்டு பல வேளைகளிலே வியந்து நானும் என்னுடைய பேச்சாற்றலை சிறிது சிறிதாக வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். அருமை அண்ணன் மேந்தினார் அவர்களே, இந்த மாவட்ட கழகத்தின் செயலாளர் வேலுனாலே வெற்றிதான். அது சில வேலா. பாதி பாதி நெலுங்கு நெலுங்கு ஓடி ஓடி மக்களை அப்படியே திரைக்கு தினம் நலத்திட்ட விழுது. நான் கூட ஒரு நாள் சாப்பிட வரேன். அண்ணன் அவர்களை வணங்குகிறேன். அது ஒரு சபை மரியாதை கட்டாது. நான் தான் அக்கா இருந்தாலும் அண்ணன் சொல்லிடுறேன். எனக்கு முன்னால் அருமையாக பேசி அமர்ந்திருக்கின்ற அமலன் அவர்களே, ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த வெற்றி தளபதியா வெற்றி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கோம் அண்ணன் மரியலிசன் அவர்களையும் வணங்குகிறேன். இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, அப்படி அதாவது இந்த தீய சக்தி திமுக ஒரு மாநாடு நடத்திச்சுன்னா கேட்டா இளைஞர்களின் மாநாடா. இந்த இருக்கிற தம்பிங்களா இளைஞர், இங்க இருக்க தம்பிங்க அண்ணனுங்களா இளைஞர் மேடை. ஆனா அது மாதிரி இளைஞர் மாதிரி. அந்த கூட்டத்துல எல்லா சீட்ல இருந்தவர்களுக்கு பை ஒண்ணு கொடுத்தாங்க. சிப்ஸ், பப்ஸ், பிஸ்கெட், வாட்டர், அவ்வளவுதான். இரு நான் வரேன்ல, சப்ஜெக்டுக்கு வரேன்ல கொடுத்துட்டாங்க. அங்க மேடையில உட்காந்து செய்யப்பெல்லாம் செஞ்ச மாதிரி ஜூன் போட்டுக்கிறாங்க. ஒண்ணும் செய்யல. நான் காசு பிரியாணி கொட்டு நட்டு எல்லாம் கொடுத்து வர வச்சு பேசிக்கிறாங்க. ஆனா கேட்கதான் ஆள் இல்லம்மா, கேட்கதான் ஆள் இல்ல. எல்லா சேர்லையும் பேக், முன்னாடி உட்கார்ந்ததெல்லாம் இளைஞர் மாதிரி, நடுவில் உட்கார்ந்ததெல்லாம் அரை மப்பு, பின்னால உட்கார்ந்ததெல்லாம் 10-15 வயசு குழந்தைங்க. இத பேச ஆரம்பிச்சோன்னா அந்த குழந்தைங்க மொபைல் ஆன் பண்ணி இந்த விஜய் இந்த விஜய் வருமா, இந்த விஜய் இந்த விஜய் வருமா. திமுக மாநாட்டிலே என் தலைவனின் காத்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நடுவில் இருந்தாங்கல்ல அவங்கெல்லாம் ஒரு கனவு நடக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா கனவு காண சொல்லிட்டாருங்க. கனவு கொண்டுகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணு அடுத்து இருந்தால் போயிட்டா நம்பி என்ன பண்றது இல்ல, மப்பில கனவு கொண்டுகிட்டு இருக்காங்க. முதல்ல உட்காந்துருக்காங்கல்ல அவங்களே அண்ணன் தம்பி தானே, எவ்வளவு நேரம் உட்காருவாங்க மாதிரி இல்ல. அவங்கெல்லாம் அவங்க பையா அப்படியே பிடிச்சாங்க. பிஸ்கட், சிப்ஸ், வாட்டர் பாட்டில், கடைசியா ஒரு வாட்டர் பாட்டில பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தெய்வமே தெய்வமே கண்டு கொண்டே உண்மையே தேடினேன் தேடினேன் பையுக்குள் பார்த்தேன்
ஓட்டை கொடுத்து வர வைக்கிற கூட்டம் திமுக கூட்டம், கொள்கையை விளக்க வர வைக்கிற கூட்டம் தாவேக கூட்டம். நம்ம தலைவர் ஒரு படம் நிறைய படம் நடிச்சாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பிகிலு. சொல்லுவாங்க அந்த அவர் கூட இருந்த சக நடிகர் சொல்லுவார், ஆனா அந்த ஏரியால இருந்து வந்து நம்ம பிள்ளைகளை எங்க அடிச்சுட்டு அப்படியா வந்து அங்க ஓடி அண்ணா அவங்க நிறைய பேர் என்னதான் நடக்கு நடக்கட்டுமே இருட்டினில் மீது மறையட்டுமே பழங்காடு நீ தலைவர் இருக்கிறார் மயங்காதே நம் தலைவர் இருக்கிறார் மயங்காதே. இங்க ஒருத்தர் கூட நிறைய பேர் சேர்ந்து 21 பேர் நல்லா கூட்டணி என்று அந்த கூட்டணிக்கு பெயர். கலெக்ஷன் மட்டும்தான் பார்ப்பாங்க. அதுல கடைசி நேரம் ஆயிடுச்சா இந்த கல்லா கூட்டணி. நான் என்ன சொல்றேன், கட்சியாக இருக்கட்டும் இயக்கமாக இருக்கட்டும், மக்களுக்கு நல்லது செய்யதான் தொடங்கப்பட்டது. ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகத்தானே அண்ணன் திருமாவளவன் கட்சி தொடங்கினார். இப்பொழுது நடக்கின்ற பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஏன் அவர் வாயை திறக்க மாட்டேங்கிறார்? கூட்டணியில் இருந்தால் இதை கேட்க கூடாது என்று ஏதாவது கூட்டணி தர்மம் இருக்கிறதா? வளர என்னன்னா அண்ணா திருமாவளவன் அவர்களே உங்களைத்தான் கேட்கிறேன். பாலியல் வன்கொடுமை 2 வயசு குழந்தை 70 வயசு கிழவி வரைக்கும் கஞ்சாயினால் பாதிக்கப்படுகிறார்களே, இதை பற்றி உங்களுக்கு தெரியவில்லையா? ஏன் பேச மாட்டீங்க அண்ணா திரும்ப அண்ணா? ஏன் பேச மாட்டீங்க? எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா எனக்கு குரல் கொடுக்கத்தானே அந்த கட்சியை நீங்கள் ஆரம்பித்தீர்கள். கூட்டணி என்ற தர்மத்திலே இதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் அண்ணா. அடுத்ததாக கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவர் பாண்டியன் அவர்களை இங்கே பேச விரும்புகிறேன். அண்ணா எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். வீரபாண்டியன் சின்ன பிரச்சனைனா கூட ஏற்பாடியிலே நானும் அவரும் ஒரே ஏரியாத்தான். மரியாதை நிமித்தம் அடிக்கடி சந்தித்துக் கொள்வோம், வணக்கங்களை பரிமாறிக் கொள்வோம். என்ன எப்படி இருக்க அண்ணா? நல்லா இருக்க. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்க. சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, மின்சாரத்துறையாக இருந்தாலும் சரி, மாநகராட்சி துறையாக இருந்தாலும் சரி, கழிவுநீர் கால்வாய் அனுப்பலாக இருந்தாலும் சரி, உடனே ஒரு டயர்ல வெள்ளப்பாத்திரம் ஒட்டி 2 இன்ச் எழுதி கண்டனங்களை தொடங்கி அடிப்படை உறுப்பினராக இருந்து இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மாநில தலைவராக இருக்க அண்ணன் வீரபாண்டியன் அவர்களே, ஏன் பெண்கள் வன்கொடுமைக்கு நீங்கள் குரல் கொடுக்கவில்லை? கூட்டணி என்றால் குரல் கொடுக்க மாட்டீர்களா அண்ணா? தேவகிக்கு பதில் சொல்லுங்கள் அண்ணா. உங்களுக்கு எனக்கும் நெருங்கிய பழக்கம் உண்டு. மனசு கஷ்டமா இருக்குது வீரபாண்டியன் அண்ணா. ஏன் இருக்கிறீங்க? இப்பதான் கேட்க போறீங்க. ஒரு எம்எல்ஏ சீட்டு ஒரு எம்பி சீட்டுக்காக நீங்க வாய்ப்பிருக்காம மக்கள் நலனுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்டவாதிகளை உங்களை பார்த்து கேட்கிறேன். ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? பதவியா பணமா எது என்று சொல்லுங்கள். சிலிண்டர் புக் பண்ண வரவே இல்லைன்னா புக்கிங் போன் போட்டா போன் போல என்னன்னு பார்த்தா எங்கேயோ நடக்கின்ற வீரநாட்டம் பிரச்சனையை சொல்றாங்க. நான் சொல்லட்டேன், திருச்சி மாநாட்டுக்கு 1.5 லட்சம் கறி வாகனத்துக்கு 15,000 சிலிண்டர்கள் கொண்டு போகப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த திடீர் தட்டுப்பாடு. வெளியில கேட்டா 5,000 கொடுத்தா சிலிண்டர் வருதா? 3ஆம் தேதி புக் பண்ண இன்னும் வரல. கேட்டா இப்ப நீங்க மாத்திட்ட வாட்ஸ்அப்ல போடு. வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டா இதெல்லாம் சொல்லாத. எதுக்கு நீ அப்ப முதல்வரா இருக்கிற?
ஓட்டு வாங்கல 505 வாக்குறுதி கொடுத்து ஓட்டு எதுக்கு வாங்கல? எங்க வயிற்றுல அடிக்கவா ஓட்டு வாங்கல? நாங்கெல்லாம் சாதாரணமான மக்கள். அன்னைக்கு வேலைக்கு போனா சாப்பாடு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நம்ம வீட்டுல கவர்மெண்ட் வேலையை பாக்குறாங்க. இன்னைக்கு வண்டி ஓட்டினாதான் சாப்பாடு. அதுலயே பெட்ரோலோ டீசலோ கேஸோ போடணும், வீட்டுல கொடுக்கணும். அதுக்கு மேல மேட்ருக்கு இல்லையா? ஆமாவா இல்லையாமா? நான் ஓப்பனாக பேசுறேன். அப்படி இருக்கும் போது அதெல்லாம் தடை பண்ணிட்டு ஒரு பெட்ரோல் பங்கா பாவரும் பேரும் திருநாளுமா நிக்குது. இனிமே சாமி தரிசனம் பண்றதுக்கு நிக்கிற மாதிரி வண்டி அவ்வளவு வண்டி நிக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. முடிவு காலம் நெருங்கி விட்டது என்று நினைக்கிறேன். விசில ஊதி முடிச்சு விட்டுருவோமா? விசில ஊதி முடிச்சு விட்டுருவோமா? வைப்பதற்கே காலம் என்று எண்ணிவிடாதே, எத்தனை நாள் கை கொடுக்கும் இருந்து விடாதே. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு. அந்த மாறுதலை தருவதற்கு தளபதி யார் உண்டு? அந்த மாறுதலை தருவதற்கு நம்ம தளபதி இருக்காங்க. இப்ப நேற்று நினைக்கிறேன் ஒரு காட்டு பூச்சி ஒண்ணு கத்திட்டு போய்குது. எனவே காட்டு பூச்சி ஒண்ணு அது இவ்வளவு நாள் தெரியல வந்துகிட்டு திருப்பியும் என்ன சொல்லுது? 5000 ரூபாய். அப்பா விட்டு போன ஸ்டாலின் பாக்கெட்ல இருந்து கொடுத்தாரா? சொத்துல இருந்து எடுத்து கொடுத்தாரா? அங்காளி பங்காளி சொத்துல இருந்து வந்துதா? எங்க வரி 12வது வேலை எங்க வரி போன ஆட்சி விருதுகளை உள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்களா? கக்கூஸ் கழுவுறது காரியாலய கக்கூச கழுவ எல்லாம் கழுவி நிச்சயம் போவேன். இப்ப வரி வேலை கூட்டிட்டு வந்துக்கிறாங்க. இதே பையனே நீயே நானே பேசுவான். அண்ணா ஒரு மேடை போடணும் பேசலாம். கொஞ்சம் அப்படின்னு நோயிடுவோமா? ஒரு மந்திரியும் லட்சம் கோடி 1000 கோடி 2 லட்சம் கோடி பொள்ளாச்சி வச்சுக்கிறாங்க. என்னன்னா உங்க காசை கொடுத்தாரு 5000 கொடுத்தேன் 5000 கொடுத்தேன். அதுதான் இந்த பில்லலே இதுதான். ஒருத்தர் ஓசினாரு, கம்பளி போட்டுக்கலாரு, மூங்கிட்டி போட்டுக்கலாரு, 1000 ரூபாய் கொடுத்து பேர லைலி பூசிக்கலாரு. நானே எதுனா பூசுவாயா பூச காசுறா? நீ கொடுக்குற காசு வேணா பூசிக்கிறான். எத்தனை உள்ள பூசி விட்டு அனுப்புற இரு. எவ்வளவு பேசுனீங்களா? தமிழக மகளிர் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? கோடி விசில அதோட நிக்கல இந்த வடிவேலு விஜயகாந்த் முடிச்சாரு. என்ன சொன்னாரு? தண்ணியில கப்பல் செலுத்துறவன் தான் கேப்டன். எல்லாரும் தமிழ் வந்தான் கேப்டன் இல்ல. பேசினாரா இல்லையா? அக்கா கரெக்டா தானே சொல்றேன். அந்த மாதிரி பேசு. இப்ப நம்ம சோழிய முடியலான்னு பாக்குறாரு. நம்ம விட்டுருவோமாக்கா? ஆராயக்கா முடிமாக்கா? விசாலாச்சு கண்ணம்மா கண்ணகி நம்ம தலைவனை நம்ம விட்டுருவோமா? என்ன பண்ணுவாங்க? என்னன்னா எதுக்கு வந்த சொன்னா என்னது சொன்னா சொன்னா எதுக்குடா வந்தீங்க? சொந்தடி வாங்கறதுக்கா வந்தா? சொன்ன எனக்கு வருவேன்னு உன்னை யாரு இங்க வர சொன்னது? அதெல்லாம் வச்சுதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி வந்துக்கிறேன். வேற 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 தாயே கிட்ட வந்த பெண்கள் உன்னை அடிச்சு வைக்குவா. இந்த பகுதியில் எந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது. அக்காவே உன்னை வந்து அடிப்பேன். அக்கா வந்து உன்னை அடிப்பேன். நான் வடிவேல இப்போது டோர்லாக் வாயை மூடிப்பேன். அவ்வளவுதான். திமுக ஒரு ஆத்திச்சூடி இருக்குது. அக்கா சில மேடைகளிலே சொல்ல அதையே சொல்லுறேன். அகப்பட்டதை சுருட்டு, ஆட்டையை போடு, இல்லை என்று சொல். ஈயை கூட விடாதே. உண்மையை மறைத்து விடு. ஊர் என்று பேசு. எல்லாம் எந்தன்னு சொல்லு. ஏன்னு கேட்டா அடி. ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்து.
ஒண்ணு கூட விடாத ஓடி எளிய கற்றுக்கொள். ஏன்னா அடிப்பாங்க தாயக பாருங்க. ஓடி எளிய கற்றுக்கொள், அவ்வை சொன்னதே மறந்து விடு, அதுதான் உனக்கு வழி. அடுத்ததான் வர இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் யாருமா? எபினேசர். குறைக்கா தேங்க்யூ அண்ணா. எபினேசர் அண்ணா வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா அண்ணா? நல்லா தானே இருப்பீங்க. ஏன்னா ஒரு பிரிட்ஜ் ஒண்ணு கட்டினீங்களா? கட்டி விட்டுருக்கீங்க. 20 நாள் ஆகுது. பிரிட்ஜுக்கு கீழே நின்னா கல்லு விழுது, மேல நின்னால காரை பேந்து விழுது. எதுக்கு நான் பிரிட்ஜு கட்டினா? போக்குவரத்துல கொஞ்சம் இதுவா இருக்குது, நெரிசல் இருக்குதுன்றதுக்கு தானே நான் கட்டினேன். 94 கோடி சாப்பிடுறதுனா எதுனா 94 கோடி நான் பார்த்தேன், டிவியில கூட பார்த்தேன். அதனாலதான் வந்து ஓபன் பண்ணது நல்லா இருக்குதான் வந்து பாத்தியா? ஒரே இல்லையா? பிரிட்ஜ கொஞ்சம் பாருங்க, மக்கள் தலைமையில ஈந்திர போது 94 கோடி கணக்கு விரைவில் உங்களிடம் கேட்கப்படும். அண்ணா 94 கோடிக்கு என்ன பிரிட்ஜி கட்டினீங்க? செகண்ட்ஸ்ல டாக்ஸ்ல வாங்கின கல்லு நின்று கம்பியா இல்ல? இது ஒரிஜினலா வந்து காரை போந்து கொட்டாதுமா. நான் வரும்போது கூட நல்ல வேலை புள்ள பத்திரமா எடுத்துவாங்க. இவ்வளவு பெரிய கல் இருந்தது, தச்சிட்டேன். ஜஸ்ட் மிஸ்ஸிங் தச்சிட்டேன். அந்த மாதிரி பிரிட்ஜ் பார்க்கத்தான் அழகா இருக்குது. அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, பார்க்க அழகா இருக்க, உள்ள கொண்டு போட்டா அப்படி சொட்ட, அந்த மாதிரி சொட்ட பிரிட்ஜ். இதுக்கு அவ்வளவு பணம் செலவு பண்ணுங்கள். நானும் நம்ம தளபதி வந்த உடனே இந்த பிரிட்ஜை நம்ம பக்காவே ரெடி பண்ணுவோம். அண்ணன் தலைமையில, அண்ணன் மரியாதை தலைமையில இந்த பிரிட்ஜ சரி செய்யப்படும். நம்ம கொஞ்சம் வாக்குறுதிகளா கொடுத்திருக்காங்க, நேர குறைவா இருக்கு. அண்ணன் நிறைய பேசணும். 2வது வாக்குறுதியை சொல்லிடுறோம். கல்யாண பெண்களுக்கு 1 சவரன் நகை தளபதியார் கொடுக்கிறார். 6 சிலிண்டர் இலவசம். 1 கிராம் மோதிரத்தை கொடுத்து தாய்மானின் உறவு ஏற்படுகின்றது. வேற குறையா இருக்கு. இன்னொரு மீட்டிங் வந்து இன்னும் பேச வாய்ப்பளித்த மாவட்ட கழகத்திற்கும் என்னை இங்கு அனுப்பி வைத்த வருஷம் வடக்கு மாவட்ட செயலாளர் தளபதி சிவா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.